அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். சிகப்பவல் பாசிப்பருப்பை வச்சு ரொம்பவே புதுவிதமாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி இங்கே ஊற போட வேண்டியதெல்லாம் ரெடியாக ஊற போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்போடு சேர்த்து 2 வரமிளகாயும் இந்த கப்பில் ஊற போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அதையும் வந்து நல்லா ஊற போட்டு வச்சுருக்கோம். ரெண்டுமே வந்து ஒரு 1 hour நல்லா ஊறிடுத்து. இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊறின வரமிளகாயை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம 2 பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வரமிளகாயை அடியில் சேர்க்குறது மூலமாக நல்லா அரைப்பட்டு வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி அடியில் சேர்த்துட்டு பருப்பு சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து தண்ணி விடாமல் நம்ம வந்து நல்ல கெட்டியாக தான் நம்ம வந்து அரைச்செடுக்கணும். அதனால் ஊறின தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் தான் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பாசிப்பருப்பையும் அதே மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கெட்டியாக கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். இந்த பருப்புக்கு மட்டும் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இதில் மஞ்சள் பொடி அதையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோ கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிறதுக்கு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, ஏன்னா 2 வரமிளகா போட்டு நம்ம அரைச்சிருந்தோம். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை வந்து நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம். அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தாளிச்சது எல்லாத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல உதிரியாக வரும். நீங்கள் கலக்க நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாத கலந்து விட்டுட்டே இருங்க. அதனால தான் நம்ம வந்து இதை கெட்டியாக அரைச்சோம். கொஞ்ச நேரத்திலே நல்ல உதிரியாக வந்துடும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் வெந்து இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் இன்றைக்கி 2 டம்ளர் வந்து சிகப்பு அவல் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த ரெசிபி. இப்போ இந்த சிகப்பு அவலை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அழுக்கு போக நல்லா ஒரு 2 தடவையாவது வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அவலை நல்லா அழுக்கு போக பாருங்கள் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பருப்பு அரைக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டிருந்தோம். இப்போ அவலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ரொம்ப உப்பு தாங்காத அவல், கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக அப்படி பிசிறி விடுறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை தெளிச்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது. லேசாக தண்ணி அப்படி தெளிச்சுக்கோங்க போதும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ண தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும். இப்போ உப்பையும் சேர்த்தனால எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக அப்படி பிசிறி விட்டுக்கலாம். ஊற நல்லா சரியாகி வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த அவல் நல்லா ஊறட்டும், அப்படியே விட்டுடலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அந்த சிகப்பு அவல் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக ஊறி வந்திருக்கு. இங்கே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம இதை வந்து வதக்கி ரெடியாக வச்சுருந்தோம். இதோட கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்தா இன்னும் இந்த ரெசிபிக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காயோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது மேலேயே நம்ம வந்து ஊறின அந்த அவலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டியதான். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அவலுக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுட்டோம், பருப்புக்கும் போட்டுட்டோம். இப்போ எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபைபர் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி. இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைம் செஞ்சும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து வரணும். மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஒரு 5 நிமிஷம் இந்த அவலோட சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்சிங் பவுலில் நம்ம போட்டதை கையில் வந்து லேசாக எடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அப்படி கொழக்கட்டை மாதிரி நம்ம வந்து உருட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி இதில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அடுத்து வேட்டில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இத்தனை உருண்டைகள் உருட்டியிருக்கோம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணுறதுக்கு கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது இங்கே வந்து நான் ஸ்டீமர் பிளேட்டில் தான் எல்லாத்தையும் வச்சு பாயில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த ஸ்டீமர் பிளேட்டில் எல்லா கொழக்கட்டையும் நம்ம வந்து ரெடியாக செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட கொழக்கட்டை எல்லாமே எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கொழக்கட்டை எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீமர் பிளேட் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ நம்மளோட கொழக்கட்டை எல்லாமே நல்லா கூலாக எடுத்து நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம அந்த பருப்பெல்லாம் அரைச்சி போட்டு வதக்கி பண்ணியிருந்தோம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் தக்காளி தொக்கு வச்சு தான் சாப்பிட போகிறோம். நம்ம சேனலில் தக்காளி தொக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிகப்பு அவலை வச்சு இந்த ரெசிபி மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.